ஹாய், நான் உங்கள் பவி தீபக். நாங்கள் 7 days ட்ரிப்பு பிளான் பண்ணதுல 3rd day ஒரு பழங்காலத்து சிவன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தாங்க. இந்த சிவன் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டா கீரனூர் அப்படின்ற இடத்துல தான் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெளியே வந்து விளக்கெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு விளக்கு போட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி போட்டுங்க விளக்கு வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருந்தோம். உண்மையாவே பாத்தீங்கன்னா கோயில் எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம வந்து வாயில சொல்லி வர்ணிக்க வார்த்தையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா தான் இருந்துச்சு கோவில் எல்லாமே. இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பழமை ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படின்னு எனக்கே தெரியாது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கிறாங்க, கீரனூர்ல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, அது ரொம்பவுமே பழமையான கோவில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் என் ஃபேமிலி கூட தான் வந்து இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் போல. அங்க உள்ள அந்த குதிரை சிலை பாத்தீங்க அப்படின்னா கல்லுலே வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப எப்படி அழகர் சிலையெல்லாம் எடுத்துட்டு ஆடுறாங்க பாத்தீங்களா, சோ அது மாதிரி குதிரை சிலை ஒண்ணு அது கல்லே செஞ்சு வச்சிருந்தாங்க. அவரை போய் சாமி கும்பிட்டு தீபம் போட்டு நாங்களும் உள்ள வெளியே எல்லா பிரகாரமே சுத்தி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இவர் பாத்தீங்கன்னா முருகருங்க. முருகருக்கு வந்து 6 தலை 12 கைகளோட இருந்தாரு. இவரை சாமி கும்பிட்டு போனோம். அப்புறம் கோவிலை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்னோட மருமகங்க. இவங்களுக்கு கொஞ்சம் நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ என் அறிவு கெட்டின வரைக்கும் நானும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கட்டின கோவிலுங்க. இந்த கோவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தஞ்சாவூரை விட ரொம்பவுமே ஒரு பழமையான கோவிலுங்க இது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அங்க உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா அதான் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து அதுக்கு நோம்பியெல்லாம் கூட முடிஞ்சிச்சு. இதான் பாத்தீங்கன்னா கோவிலோட அவுட்லுக்குங்க. எவ்வளோ ஒரு பழமையா இருக்குன்னு பாருங்க. நாங்க போயிருந்தது வந்து ஈவினிங் டைம்ல தான் வந்து போயிருந்தோம். ஸோ வந்து கோவில் அவ்வளோ பீஸ்ஃபுல்லா அவ்வளோ அமைதியா இருந்துச்சு. உண்மையாவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நம்ம ஊர்லயும் கோவில் இருக்குமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் நிறைய யூடியூப்ல நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஓகே நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல தான் இவ்வளோ கோவில் இருக்கா அப்படின்ற மாதிரி வியந்து பார்த்தேங்க. சரி, ஓகே, நமக்கு இருக்குது 7 daysல நான் போகாத கோவிலுக்குலாம் வந்து போயிட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கோவிலுக்கு ஓரளவுக்கு போயிட்டு வந்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு தான் வந்து தீபம் போட்டேங்க. அது தீபம் வந்து சனிக்கிழமை அந்த எள்ளுல வச்சு தீபம் போட்டா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தீபம் போட்டு கோயிலே வந்து சுத்தி வர ஆரம்பிச்சாச்சு. உண்மையாக இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது மனசு அவ்வளோ அமைதியா இருக்குது. இந்த ஒரு சிற்பம் பாத்தீங்கன்னா கை கால் உடைஞ்ச நிலையில தான் இருந்துச்சு. இங்க இருக்கிற சிவபெருமான் பாத்தீங்கன்னா உத்தமநாதர் சிவபெருமான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லா கோவில்லையுமே பார்க்க சிவன் வந்து லிங்க வடிவத்துல இருந்தாலும் கூட ஒவ்வொரு சிவனுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கல்வெட்டு வந்து பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. அது கோவிலுக்குள்ள வந்து உள்ள தூணுங்க இது எல்லாமே. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிதான் இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அந்த கல்லோட வெயிட் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லு வந்து பயங்கர வெயிட்டா தான் இருந்திருக்கும். இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிதான் தோணுச்சு. இந்த கோவிலுக்கு சைடுல உள்ள கிணறா இல்ல பாதாள கிணறா அப்படின்ற மாதிரி டவுட்டா இருந்துச்சுங்க. அப்புறம் கோவிலை சுத்தி ஒரு குட்டி வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்வெட்டுங்க. இதுல ஒரு 2-3 இடத்துல பாத்தீங்கன்னா சோழர் அப்படின்ற நேம் மட்டும் ஓரளவுக்கு படிக்க முடிஞ்சுச்சு. இந்த நேம் வந்து உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து எவ்வளோ பழமையான எழுத்துக்கள் அப்படின்னா நமக்கு தெரியுதுங்க. ஆனா இந்த லெட்டரை வந்து நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன் புரிஞ்சுக்கிறதுக்கு. பட் இதுல வந்து எனக்கு ஒண்ணுமே அவ்வளோக்கா புரியவே இல்லை. அப்புறம் நானுமே பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு கோவில வந்து சுத்தி வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ ஷூட் பண்ணி பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல தான் வீடியோ எடுத்தேங்க. ஸோ அந்த பிரைட்னஸ் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அப்புறம் எல்லா பக்கமுமே பாத்தீங்க அப்படின்னா 7 கண்ணுமருகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் 5 விநாயகர் வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு சாமியுமே வந்து அவ்வளோ சூப்பரா வந்து கட்டி வச்சிருந்தாங்க. இந்த தூண்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. பளிங்கு கற்களால இருக்குது. இப்ப கட்டுற கோவிலுக்கும் அந்த காலத்துல கட்டின கோவிலுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கட்டின கோவில் தான். இதெல்லாம் வந்து அந்த ஒரு கல்லே வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கோவிலை சுத்தி அந்த ஒரு விலங்குகள் பிக்சர்லாம் இருந்துச்சு. இதான் வந்து அந்த கோவிலோட போட்டோங்க.
எல்லா கோவில்லையுமே அந்த யாழியோட பிக்சர் வந்து கம்பல்சரி இருந்துச்சுங்க. இந்த 2 பக்கம் தூண் இருக்கு இல்லைங்களா, அந்த தூணுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா யாழியோட பிக்சர் இருக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சோ வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த காலத்துல யாழின்ற ஒரு விலங்கு வந்து கன்ஃபார்ம் இருந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரிதான் தெரிஞ்சுச்சு. அப்புறம் என் பையனும் சிவபெருமானுக்கு முன்னாடி கீழே விழுந்து கும்பிட்டு வந்தான். நாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளவு ஒரு பழமையான கோவில் வந்து நம்ம ஊர்ல இருக்கு அப்படின்னா கம்பல்சரி எல்லாரும் போய் பார்க்காதவங்க எல்லாம் பாருங்க. அப்பதான் வந்து நம்ம தமிழோட பெருமை நமக்கே தெரியும். பை.